வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். இதனோட ரேட் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் சவிதா? என்ன 200 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 200 நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம். ஷியோரா? ஓகே, இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா, உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, கேபிள் தான் இருக்கும். ஸோ அதை நான் எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வரமாட்டேங்குது இந்த இப்படி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. கேபிள் இவ்வளோ தான், இதுக்கு மேலே யோசனை இவ்வளோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இவ்வளோ தான் கேபிள். இதை என்ன பண்ண முடியும்? சார்ஜர் போட முடியும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு டேட்டா கேபிள் வச்சு என்ன பண்ணுவேன் நீ? வீடியோ இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ இதை வச்சு நீ வீடியோ எடுப்பியா? ஓகே, இதை வச்சு நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சார்ஜிங் பண்ணிக்கலாம். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வாட் வரைக்குமே நமக்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 4-in-1 கேபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சிங்க் அண்ட் சார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு இதை வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் எவ்வளோ வாட்டேஜ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணல அதை பற்றி. வெறும் 94 ரூபாய்க்கு இதை வந்துட்டு நான் டியோடாப்பில் வாங்கியிருந்தேங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி நமக்கு சார்ஜ் ஆகுது, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுது அப்படின்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். என்ன டெஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட மொபைலில் இருக்குது, கேபிள் இருக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா சார்ஜிங் வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதை வந்துட்டு நான் சொல்கிறேன் மறுபடியும். ஸோ இப்போ நம்ம டைப் சி கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேபிள் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். அந்த டேபிள் சொல்லி ஸோ டேபிள் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சார்ஜ் ஆகுது, சார்ஜிங் ஏறுது. ஓகேங்களா? டேப்லேருந்து நமக்கு மொபைலுக்கு சார்ஜ் ஏறுது. அண்ட் தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தலாம். இதனோட கேபிள் குவாலிட்டி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. பட் என்ன சாரப்பாம்பு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனோட இது பார்க்குறதுக்கு நமக்கு சாரப்பாம்பு கணக்காக இருக்குது. ஸோ வந்து நானும் அதான் ஃபீல் பண்ணேன். அது நம்ம வளைச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு அப்படியே வளைஞ்சு நின்றுக்கும். ஸோ அப்புறம் நம்ம எப்படி திருவுறோமோ அப்படி திரும்பி நின்றுக்குது. இதில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதை என்னதுன்னு காமிக்கிறேன். இந்த அப்படி லைட்டு காமி. இப்போ நான் வந்துட்டு மொபைல் எடுத்து கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு ப்ளூ கலர் எல்இடி எறிங்க. இதில் வந்துட்டு நிறைய கேபிள் இருக்குது. அதில் என்னென்ன கேபிள் அப்படின்றத சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எல்இடி அப்படியே இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறக்கு. கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே எங்கே அதனோட பின் இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு தேட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த லைட்டை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. நிஜமா? நிஜமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா USB-A இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயுமே இந்த சைட்லேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? PD 27 வாட்டுன்னு இதுலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோன்னு வைங்களேன், நமக்கு உள்ள டைப் சி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டைப் சி டு டைப் சி கேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்ஸ் USB டு டைப் சி கேபிளாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதை வந்துட்டு நம்ம கலட்டியும் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கழட்டி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி மாட்டதுனாலும் வச்சு அழுத்தணும் அப்படின்னா மாட்டிக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குது அண்ட் தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட இந்த மொபைல் இருக்குது. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 10 to 18 வாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. அதை வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். இந்த கேபிளை வச்சு நான் வந்துட்டு இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கேபிள் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதை வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு இதுக்கு பவர் வருதான்னு சுவிட்ச் ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நமக்கு ப்ளூ கலர் இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலர் வந்துட்டு லைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. நான் வந்துட்டு மொபைல் எடுத்துட்டோம். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 92ன்னு ஏறுதா, அது வந்துட்டு ஏறட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. அதில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது வந்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறது ஒரு நல்ல விஷயம் தான். நான் வந்துட்டு திருப்பி கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு. போட்டோன்னு கொஞ்சம் நேரம் கனெக்ட் ஆகணும். ஓகேங்களா? சார்ஜரோட பேசிவிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்ற மாதிரி அதுவே கேட்டு வாங்கிக்கும். ஓகேங்களா? அதான் கான்செப்ட்டு. அதே இந்த கேபிள்லேருந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 வாட்ஸ் அப்படின்னு தான் மேக்ஸிமம் சப்போர்ட்டு. என்னோடது பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் வந்துட்டு
வரைக்குமே சப்போர்ட் பண்ணும் என்னோடய இன்னொரு மொபைலு. அதில் வந்துட்டு போட்டு பார்த்தேன். அதில் வந்துட்டு நார்மல் சார்ஜிங் தான் ஒர்க் ஆச்சுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ இதெல்லாம் 27 அப்படின்றது மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நாம் கொடுத்த ₹94 இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாசிட்டிவாக எல்லாமே சொல்லுங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செக் பண்ணும். மொபைல் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிசியோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அப்படின்ற மாதிரி மேலே வந்துடும். இப்போ நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத ஆன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ஸ்பீடில் இதை வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜிலேருந்து ரீட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்தலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலில் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வைசர் ப்ரோன்னு இருக்குது. ஓகே, இது வேண்டாம், கொஞ்சம் அதிகமானது. ப்ரீமியர் ப்ரோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபைலை வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிடலாம். அது வந்துட்டு என்ன ஸ்பீடில் நமக்கு காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுது அப்படின்னு. இதான் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் B அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நமக்கு ரீட் ஸ்பீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 33 to 39, கிட்டத்தட்ட 40 Mbps அப்படின்ற மாதிரி ஸ்பீடு வந்துட்டு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பி ஆகிற ஸ்பீடும் பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது வந்துட்டு காப்பி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நமக்கு 30 Mbps 35 Mbps அப்படின்றது சாலிடாக கிடச்சிருதுங்க. அந்த கேபிள் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு கனெக்ட் பண்ணியும் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? அது வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதே இதை வந்துட்டு 30 Mbps அப்படின்றது சாலிடாக வந்துடுறதுனால நம்ம வந்துட்டு ஈஸியாக அதை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதும் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் முடிஞ்சிருச்சு. நமக்கு இங்கே ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜில் ஆட் ஆகிடுச்சுங்க. ஸோ ப்ரீமியர் ப்ரோன்னு ஆட் ஆகிடுச்சு. நான் இப்போ மொபைலையும் செக் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா நம்ப மாட்டீங்க, என்னடா பொய் சொல்கிறியா டே அப்படிம்பீங்க. ஸோ அதனால் மொபைல் ஆன் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜர் போய்க்கலாம். ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே இருக்கும். ஓகேங்களா? எனக்கு ஆடெல்லாம் வருது. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள் ப்ரீமியர் ப்ரோன்னு இருக்குது. இது வந்துட்டு இப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே 1.76 GB அப்படின்றது இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படின்றது அதிகபட்சம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த கேபிள் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேபிளை கழட்டிடுறேன். உங்களுக்கு அது வந்துட்டு கட் ஆயிரும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா? ஸோ நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த இதில் வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் வந்துட்டு ஏறுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. நீ என்ன சவின்னு நினைக்கிற இதை பற்றி? இதை பற்றியா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவ்வளோதானா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு ஆளை இறக்கியிருக்கோம், தரமாக செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அது இவங்கள அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாமான்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ வீக்கெண்ட்ஸில் நான் வந்துட்டு இவங்களோட சேர்த்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் இருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.